விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள ஆசிரியர் நகர் பகுதியில் வீடு மற்றும் சாலைகளை மூழ்கடித்த வெள்ள நீரால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கள விவரங்களை பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த வரலாறு காணாத கனமழையாலும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தாலும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த இடமும் திருக்கோவிலூர் பகுதிக்கு உட்பட்ட ஆசிரியர் நகர் அந்த கிராமம்தான். இந்த கிராமமும் இந்த கனமழைக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம காட்சிகள்லேயே பார்க்கலாம். இது எல்லாமே அந்த பாதிப்புக்கான ஒரு அடையாள சுவடாக நமக்கு இப்போ பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான். தரைதளத்தில் இருந்த எல்லாருமே இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதாரமாகி இருக்கிறது. டிவி, வாஷிங் மிஷின், சேர், லேப்டாப் அப்படின்னு நிறைய பொருட்கள், வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாமே மறுபடி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இங்கே கடுமையாக சேதாரமாகிருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு இந்த கனமழையின் தாக்கம் அப்படிங்கிறது திருக்கோவிலூர் பகுதியில் மிகவே கடுமையாக இருந்ததாக பார்க்கலாம். இங்கே பீரோலில் பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பத்துடைய அந்த துணிமணி எல்லாமே பீரோலில் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த துணிமணி ஃபுல்லாகவே இப்போ சேதாரமாகிருக்கு. இங்கே இருந்த பணம், நகை அதெல்லாம் கூட சேதாரமாக இருக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த திருக்கோவிலூர் பகுதியில் கனமழையின் தாக்கம் அதிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையே பார்க்க முடிகிறது. இந்த வீட்டில் வசித்த நபர்கள்கிட்டயே கேட்கலாம். அம்மா, இப்போ இந்த வீடை பார்த்தாலே தெரியுது கடுமையாக சேதாரமாக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு? தண்ணி அதிகமாக வந்துச்சு. நைட்டு படுத்துனோம், 1 மணிக்கு தண்ணி வந்துச்சு. எழுந்து கூட எங்கேயும் ஓட முடியல. தண்ணியில் மேலே தான் போனோம். மொத்தம் அடிச்சுக்கினது, இதெல்லாம் கீழே அடித்து சாஞ்சி கீழே விழுந்துட்டு இருந்தது. முடியல எங்களால் பேசுறதுக்கு. என்னென்ன பொருட்கள் சேதாரமாக இருக்குது? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கட்டல், மரக்கட்டில் சுத்தமாக போயிடுச்சு. டிவி, லேப்டாப்பு எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் மறுபடியும் வாங்க முடியுமா உங்களால்? காசுலாம் இருக்கா? இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டம்தான். வேலை செய்கிறது எங்கள் வீட்டுக்காரால முடியாது. எங்களுக்கு யாருமே, நாங்கள் இதுவாக தான் இருக்கோம். நகை கூட 2 பவுன் நகை வச்சுருந்தோம். எதில் அதுலேருந்து கீழே இந்த பீரோலாம் திறந்துக்குச்சு. தண்ணி வந்து சுத்தமாக இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. மொத்தம் திறந்துக்குச்சு. திறந்து வெளியே வந்துடுச்சு. பத்திரம் எல்லாமே நனைஞ்சி கொலன்னு ஆயிடுச்சு. வீட்டில் இருந்த முக்கியமான ஆவணங்கள் தொடங்கி முக்கியமான பொருட்கள், அத்தியாவசிய தேவைக்காக வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே இங்கே திருக்கோவிலூர் பகுதியில் ஒரு சேதம் சந்திச்சுக்கிறத பார்க்குறோம். இந்த கிராம மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்டே கேட்கலாம். திருக்கோவிலூர் எந்த அளவுக்கு சேதம், உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? சார், நாங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் சார் நாங்கள் பிழைக்கிறதே, நான் வளையல் வண்டி வச்சு தான் சார் பிழைச்சிட்டு இருக்கேன். அந்த வளையல் வண்டியே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க சார். கவர்மெண்ட்டு எனக்கு எதனா நான் தொழில் பண்ணுறதுக்கு எனக்கு எதனா உதவி பண்ணணும் சார். அதை வச்சு தான் சார் எங்கள் வீட்டுக்கார் இறந்து 1 வருஷம் ஆகுதுங்க சார். அதை வச்சு தான் சார் நான் என் பிள்ளைங்களை காபந்து பண்ணணும். கவர்மெண்ட்டு எனக்கு இந்த ஒரு உதவி பண்ணணுங்க சார். ஓகே, நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இந்த கனமழையால்? என்னோட 10th 12th மார்க் லிஸ்ட்டு, முக்கியமான என்னோட டாக்குமெண்ட் எதுவுமே இல்லைங்க சார். அதை கவர்மெண்ட்டில் கொஞ்சம் அதை ரெக்வயர் பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சருக்கு. இந்த திருக்கோவிலூர் பகுதிக்கு உட்பட்ட கிராமத்தில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இது கடுமையாக சேதம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக முதல் தளம் தரைதளத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மழை நீரும் தென்பெண்ணை ஆற்றின் வெள்ள நீரும் இந்த ஊருக்குள்ளே புகுந்திருக்கிறதுனால இந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கை இங்கே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் களத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.